திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். நாள் செப்டம்பர் 13, வரும் சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தெய்வ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உனக்குன்னு இந்த சோதம் கமாரால இருந்து எந்த ஒரு தீட்டானை எடுத்துட்டு போகாத, வேண்டாம். அதை விட நல்ல ஒரு வீட்டை நான் உனக்கு தருவேன், அதை விட நல்ல ஒரு மேன்மையை உனக்கு தருவேன். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கதான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. நீங்கதான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். நீங்கதான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. வழி நடந்து போகையில், வழி எதுவோ திகைக்கையில், முன் செல்லும் நல்ல நேசரே. வழி நடந்து போகையில், வழி எதுவோ திகைக்கையில், முன் செல்லும் நல்ல நேசரே. தடுமாறும் வேளையில், தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. தடுமாறும் வேளையில், தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. இயேசுவே, 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 இயேசுவே. நீங்கதான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. கதறி அழும் வேளையில், கண்ணீர் விடும் நேரத்தில் உம் கரங்களாலே அணைத்துக் கொள்ளுமே. கதறி அழும் வேளையில்,
பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. மாறிவிடும் உலகினில் மனிதர்களும் பகைக்கையில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுவே. மாறிவிடும் உலகினில் மனிதர்களும் பகைக்கையில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுவே. பாருங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் உம் பாதத்திலே விழுந்து கிடப்பே. பாருங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் உம் பாதத்திலே விழுந்து கிடப்பே. இயேசுவே 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 இயேசுவே, நீங்க தாப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. நீங்க தாப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறே. ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறே. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறே. ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறே. நீங்க தாப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இயேசு சொல்லிப்போன அநேக வார்த்தைகளில் மலைப்பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. அந்த மலைப்பிரசங்கம் என்னன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் மலை மீது ஏறி சீசர்களுக்கும் பிரசங்கித்தார், தேடி வந்த ஜனங்களுக்கும் பிரசங்கித்தார். அந்த மலை பிரசங்கம்தான் உலகத்தில் எத்தனையோ மகான்களை, தலைவர்களை, முனிவர்களை இந்த வார்த்தை மனம் திருப்பியதை நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 7:6 வாசித்த பார்த்தால், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள், பன்றி முன்னு முத்துக்களை போடாதிருங்கள். பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்டதுன்னா, அவன் அனுதினமும் ஆண்டவரை பின்தொடர்ந்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் அவனை ஒரு வைரமாக, முத்துக்களாக மாற்றுகிறாராம், விலையேற பெற்றவனாக மாற்றுறாராம். என்ன முத்து அப்படின்னா, அது பரிசுத்தம், நீதி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்தமானதை நீங்கள் நாய்களுக்கு போற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை ரொம்ப எச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்ளணும். தேவையில்லாத மனிதர்களோடு ஒட்டு இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் ஒரு தவறான வழியில் போகிறான்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அவனை ஆதரிக்கலாம் கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்க பாவங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாது என்று ஆண்டவருடைய வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதனால தான் பவுல் கூட எழுதுகிறார், பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம்,
எப்படி பின்பற்றுகிறோம் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். வேதத்தில் பார்த்தா நாய்களுக்கு என்றே சில கேட்டகரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன கேட்டகரினா, எல்லா உணவுகளும் திங்காது, அதுக்குன்னு சில ஸ்பெஷல் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம், நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட். அப்போ அது குட்டி போகிற சமயத்தில் எப்படி வெளியே போச்சுன்னு தெரில, அழகான ஒரு முயலை கவ்வி பிடித்து சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்டு அதற்கு பிறகு குட்டி போட்டால் அந்த குட்டிகள் குழு 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 என்று இருந்தது, வேட்டையாடும் அது. இப்போ பாருங்கள், ஒரு கானானிய ஸ்திரீ, கனனிய பெண் இயேசுவிடத்தில் வருகிறாள். ஏன்? அவள் மகள் பிசாசு பிடித்து ரொம்ப மரண அவஸ்தையா இருக்கிறார். அப்போ கத்திக்கிட்டே இருக்கிறான், ஆண்டவரே இறங்குன்னு சொல்றா. அவர் பதில் சொல்லலை. சீசர்கள் பார்த்தாங்க, ஆண்டவரே உங்களுக்கு இது ரப்சரா இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பாக இருக்கு. நாய் கத்துனா சில பேரால் தூங்க முடியாது, அந்த மாதிரி நம்ம கத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னோன்னே இயேசு ஒரு பதில் சொன்னாராம். மத்தேயு 15:26 நாம் வாசித்தால், பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை. எவ்வளோ அருமையாக சொல்றார் பார்த்தீங்களா? நீங்கள் பிள்ளைங்க, நாய்க்குட்டிகள் அல்ல. இந்த பிள்ளையினுடைய அப்பம், பிள்ளையினுடைய உணவு, பிள்ளையினுடைய உரிமை, அதை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ பிள்ளையின் உணவை எடுத்து நாய்க்கு போடக்கூடாது. அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க, எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துங்க. கண்டபடியே நீங்கள் போட்டு உன்னோட படுக்கையில் இருந்து என்ன இது ஒரு வாழ்க்கை? அதனால தான் இன்றைக்கி பாருங்களேன், கோர்ட்டில் நாய்கள் வெறி பிடித்து அலைகிறது, கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரையாவது துரத்தி கடித்தால் எங்கள் நாய் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவைகளை விரட்டி புடியுங்கள் என்று சொல்லி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாயினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தான் கக்கினதே தின்னு திரும்புமா. நீதிமொழிகள் 26:11 சொல்லுகிறது, கக்கினது திரும்பி தின்றோம். அந்த பழைய சுவாபத்துக்கே தான் இந்த பிசாசு என்ன செய்வானா, நாய் உருவத்தில் வந்து நம்மளை அப்படியே மறுபடி கக்கினதை தின்னு அந்த பழைய ஜென்மசுவா, பழைய எகிப்து கொண்டு போய் பார்ப்பான். விடக்கூடாது. நீங்கள் பரிசுத்தமானவர்கள், பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு அங்க ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் இந்த வேத வசனத்தை கேட்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாய் மாறி எப்போ பார்த்தாலும் கோபமாகி டென்ஷன் ஆகி கத்தி, இது என்னுடைய ஏரியா, அது என் எல்லை, சண்டை போடுறதுகளா இல்லை. கோழியாத்த பாருங்க, நீ என்னோடு சண்டை போட நான் என்ன நாயா? யாரை பார்த்தாலும் சண்டைக்கு இழுப்பான் கோழியாத். ஆனால் அந்த நாயை கர்த்தர் ஒரு சின்ன கல்லை வைத்து, கவன் கல்லை வைத்து தாவீதின் மூலமாக அழித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் தலை தூக்குகிற தேவையில்லாத தீமைகள், சுவாபங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி பிள்ளைகளாய் வாழத்தான் பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள், பன்றி முன் முத்தை போடாதிருங்கள் என்றவர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதித்து எல்லா தீங்குக்கும் விலை காத்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக, தயவுக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். பொல்லாதவருடைய சூழ்ச்சிக்கு, நாய்களின் கூட்டத்துக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். சமாதான நதியை போல வரட்டும். சண்டையின் ஆவி வெளியேறட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.